அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 32nd அபெக் சம்மிட் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 32வது அபெக் உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அபெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1989ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 21 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. இந்தியா வந்து மெம்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். சரியா? அதை தாண்டி பார்க்குறப்ப இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல வந்து இருக்கு. ஸோ இவங்களோட 32nd சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியாங்ஸோ சவுத் கொரியாவில் நடந்திருக்கும். சரியா? அடுத்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னா சைனால நடக்க போகுது. ஓகேவா? அடுத்தது ஹவு மெனி கியூரேட்டட் ரூட்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் ட்ரெக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரெக் தமிழ்நாடு முன்முயற்சியின் கீழ் எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கீழே எத்தனை வழித்தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 வழித்தடங்கள் வந்து இருக்கு. சரியா? கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்றதுக்கு சூட்டட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் 40 பிளேசஸை வந்து லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ட்ரெக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்க்கு கீழே. ஸோ இப்போ இதோட ஃபுட்ஃபால் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதாவது இதை அப்ரோச் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இந்த இனிஷியேட்டிவ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது which of the following city has been added to the UNESCO Creative Cities Network அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் நகரங்களில் எது யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகர வலையமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவோட இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 408 சிட்டிஸ் கிட்ட இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 58 சிட்டிஸ் கிட்ட ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்மளோட லக்னோவையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. லக்னோவை எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே. கேஸ்ட்ரானமி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபுட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஃபுட்டுக்கும் கல்ச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அதனுடைய பாரம்பரியம், அதை பத்தின ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்னா லக்னோவை சொல்லலாம். நிறைய டைப் ஆஃப் ஃபுட் இருக்கும். இஸ்லாமிக் ஃபுட் இருக்கும், ஹிந்துஸோட வெரைட்டியான ஸ்வீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். ஃபேமஸா பார்த்தீங்கன்னா அவாதி பிரியாணி அண்ட் தென் கெபாப் இந்த மாதிரியான ஃபுட்டுமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சிட்டியை தான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது the annual financial debt accumulated by Indian households has grown faster than their annual financial asset அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட் சராசரியா ஒரு இந்திய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல அதிகமா சொத்துக்களை சேர்க்கறத விட அதிகமா கடன்களை தான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. சரியா? ஒரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு இந்திய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா 48% வந்து சொத்துக்களை வந்து சேர்க்கிறாங்க. ஆனா கடன்களை எத்தனை சதவீதம் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 102% வந்து கடன்களை சேர்க்கிறாங்க. அப்படியே 2 மடங்கு எவ்வளவு சொத்துக்கள் வாங்குறோமோ அதுக்கு 2 மடங்கா கடன்களையும் நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு செட் ஆஃப் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் த பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் டு இன்வெஸ்ட் தேர் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலரா இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா காசு வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம பேங்க்ல போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி. லாஸ்ட்லி which of the following inaugurated the world's largest museum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை எந்த நாடு திறந்து வைத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எகிப்து தான். எகிப்துல கெய்ரோ அப்படிங்கறத கேபிட்டல் சிட்டி. அதுக்கு பக்கத்துல இந்த கீசா பிரமிட்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு மியூசியம் திறந்து வச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.